அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலனால் பாதை மாறும், பயணம் மாறும் நேரம் என்றே சொல்லலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் 18ஆம் தேதி ஏற்படுது. இந்த மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 1.5 வருஷம் ராகு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துலையும் இருக்கும். இந்த கடக ராசியை பொறுத்தவரையிலும் பல்வேறு பிரச்சனைகள் தான். திருமண வாழ்க்கையில பிரிந்து வாழ்க்கை துணரை இழந்து சில பேர் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, மறுமணமும் அமையாமல் இழுத்தடிச்சுட்டும் சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம். சில பேருக்கு நெருங்கியவரை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, நெருங்கியவரை கடந்த காலத்தில் பிரிஞ்சிருப்பீங்க. கடனுடைய அழுத்தம் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்பட்டு சக பணியாளர்களால சில நேரங்கள்ல மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பீங்க. இப்படி அஷ்டமத்து சனி அவமானம், கடன், இடமாற்றம் மற்றும் இழப்புக்கள் இதை எல்லாமே கொடுத்திருக்கும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் எப்பதான் தீரும் இப்பதான் தீரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ராகு தொடர வைக்கிறாரா அப்படின்றது தான் நம்ம இப்போ ஒரு கேள்வி. 8ஆம் இடத்துல ராகு வர்றதுனால இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் தீருமா இல்லை இதெல்லாம் தொடருமா அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த அமைப்பு நல்லதான்னா உங்களுக்கே தெரியும். 2-8 ராகு கேது வந்தா பாதிப்புகளை கொடுக்குன்ட்டு. மேலும் இந்த கேது 2ஆம் இடம் என்பது பாத்தீங்கன்னாக்க கேதுவுக்கு இது பகை வீடு. மேலும் கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல கேது இருக்கும்போது இந்த அமைப்பை ஒரு விரக்தி அடைய வைக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதிர்பாராத பணவரவையும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த வகையில சில நேரங்கள்ல மற்றவங்க கிட்ட கொடுத்து வச்ச பணம் உங்க கைக்கு வரலாம். அதிர்ஷ்டம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த நேரத்துல மற்றவங்க பணமாவது உங்க கைக்கு வரும். அது கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். 2-8 ராகு கேதுன்னும் போது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பை பெரிதாக ஏற்படுத்தும். மேலும் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி அஷ்டமத்து சனி முடியுது. அஷ்டமத்து சனி முடியுது, பரவாயில்ல, இனிமேல் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அஷ்டமத்துல ராகு, அது பாத்தீங்கன்னாக்க சனியோட வீட்டுலதான் ராகு இருக்கு. சனியை போலவே இந்த ராகுவும் செயல்படக்கூடிய ஒரு கிரகம். முக்கியமா இந்த ராகு கேது பயிற்சியால எதில், எப்போது, எங்கே, யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாக்க இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல அடுத்த 1.5 வருஷத்துக்கு நஷ்டம் அடையாம இருப்போம். வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்காம இருப்போம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். இந்த குரு பயிற்சியும் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 11ஆம் பாவகத்துல குரு இருக்கு. மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு குரு வந்துடும். இந்த குரு 12ஆம் பாவகத்துல ராகு 8ல இருக்கிறதுனால என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, உங்களுடைய பாதை மாறும், பயணம் மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ வேலையில மாற்றம் ஏற்படும். அது பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். ஏன்னா ஊதியம் கிடைக்கணும், பணம் உங்களுக்கு கையில நிறையவே வரும். அந்த வகையில ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோட வேலை இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அரசு பணியில இருப்பவர்களுக்கு. அடுத்தது வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்நிய தேசத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். உங்களுடைய ஜாதகத்துல அந்த வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுன்ற பிராப்தம் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணா அது வாய்ப்பும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதே போல பயணங்கள் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே கடகம் ராசிக்கு நிறைய டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அலைச்சலோட தான் இருக்கு. அது அலைச்சல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பணம் ஏதோ ஒரு வகையில வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும். கணவன் மனைவிக்குள் நீங்க வாக்குவாதங்களை தவிர்த்திடணும். நீங்க சரியான வார்த்தையே பேசினா கூட சில நேரங்கள்ல உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள், அல்லது தவறாக புரிந்து கொண்டு உங்ககிட்ட வம்பு வழக்குகள் எல்லாம் கூட வரும். அப்போ நாம என்ன செய்யணும்? அமைதியா போறது மட்டுமே நல்லது. எந்த ஒரு விஷயத்திலே அவசர முடிவுகளை எடுக்காம இருக்கணும். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல கேது பகவான் இருக்கும்போது குறிப்பா நீங்க மற்றவங்க கிட்ட பணம் கொடுக்கும் போது எவிடன்ஸ் இல்லாம கொடுக்க கூடாது. அல்லது பணம் வாங்கும் போதும் எவிடன்ஸ் மேக் பண்ணிக்கணும். கொடுத்தவங்க உங்ககிட்ட நிறைய கொடுத்த அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 12ஆம் பாவகத்துல குரு பகவான் வந்துடுறதுனால சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும்.
அந்த சுப விரயங்களை நீங்க நிறைய செஞ்சிரும் போது பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க. இந்த ராகு கேதுவால கடன் பெற்று புதிய வீடு வாங்குறது, புதிய வாகனம் வாங்குறது, அல்லது ஒரு தொழிலுக்கு முதலீடு செய்யறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இது கடன் ஏற்படும் மொத்தத்துல. அது பாசிட்டிவா நெகட்டிவான்றது நீங்க வாங்கக்கூடிய கடனுடைய அளவும் நீங்க செலுத்தக்கூடிய அந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியும் பொறுத்து உங்க ஜாதகப்படியும் அது அமையும். அது மன அழுத்தத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்லாம். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா தாய்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில பேருக்கு. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஏமாற்றங்கள் சந்திப்பீங்க. அதுல கவனமா இருக்கணும். நண்பர்களாகட்டும் அல்லது உறவுகளாகட்டும் தேவையற்ற ஒரு திட்டத்தை உங்ககிட்ட சொல்லி முதலீடு செய்ய வைக்கலாம். அந்த லாபமற்ற முதலீட்டால் உங்களுக்கு நஷ்டமடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஊக வாணிகங்கள்லாம் போய் செக் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கிரிப்டோ கரன்சி, லாட்ரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது லேண்டு அல்லது கோல்டு அல்லது பிக்ஸ்டு டெபாசிட் கூட நீங்க போட்டுடலாம், சேஃபா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நம்பி போடலாம், சீட்டே போடலாம்னா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நீங்க நம்பி போடலாம்னா அதை நஷ்டமடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த கூட்டு தொழில், கூட்டாளிகளை நம்பி நீங்க முதலீடு செய்யறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னாக்க இந்த நேரத்துல உங்களுக்கு தசாபுக்தியும் செக் பண்ணீங்க. நம்ம ஜாதகத்துப்படி இப்ப நல்ல நேரமா, அந்த தொழில் செஞ்சா நம்ம முன்னுக்கு வருமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க இறங்குறது நல்லது. அப்படி இல்லைனாக இறங்காம இருக்கிறது நல்லது. அதே போல உறவுகளோட தான் நிறைய பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக தான் இருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில உங்களுக்கு மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகளா வந்துகிட்டே இருக்கும். திருமணத்துக்கான வரன் வரும், திருமணம் ஆகும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா மறுமணமும் ஆகும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் ஏற்படும். உங்களுடைய ஜாதகத்துல கலஸ்திர தோஷம் இருக்கு அப்படின்னாக அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நேரத்துல ராகு தசையில ராகு புக்தி அல்லது சனி தசையில ராகு புக்தி அல்லது ராகு தசையில சனி புக்தி இந்த மாதிரி நடப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்க ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருக்கும் போது அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணத்துக்கு மீறிய உறவும் ஏற்படும். சில பேருக்கு புதிய உறவால் பாதை மாறலாம், பயணம் மாறலாம், உங்க வாழ்க்கையும் மாறலாம். அதே போல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவமானம் பழிச்சொல்லியும் ஏற்படுத்துவார். இப்ப நீங்க ஒரு அரசு பணியில் இருக்கீங்க, கேஷ் ஹேண்டில் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அல்லது தனியார் பணியிலே இருக்கீங்க, கேஷ் ஹேண்டில் பண்றீங்கன்னா நீங்க ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே முறையான கணக்கை பராமரிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு உங்க மேல பழிச்சொல்ல அவமானத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு, அதனால டிரான்ஸ்பர் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் சில பேருக்கு நடக்கும். நீங்க செய்யாத தப்பு உங்க மேல போடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்ப்பாளிகளுடைய நட்பு அல்லது காதல் அல்லது ஒரு அஃபையர்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு எதிர்ப்பாளிகளோட பழகும் போது கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. அவர்களால உங்களுக்கு மற்ற ஊழியர்களால உங்களுக்கு அவமானம், மற்ற ஊழியர்கள் அதை பத்தி பேசுறது, அதனால வேலையில டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது. பிரைவேட் வேலையில இருந்தா வேலையை விட்டு எடுத்துருவாங்க, வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி ஆயிடும். இயற்கையாவே இதாகும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க எதிர்ப்பாளினுடைய நட்பு அல்லது உறவு ஏற்படுதுன்னா அவர்களால பண நஷ்டமாகலாம் அல்லது மன கஷ்டமும் வரக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்குலாம் உண்டு. அதே போல இந்த எதிர்ப்பாளினர் உறவில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்து சனி 9க்கு போயிருக்காரு. இந்த பூர்வீக சொத்து விற்கிறது, பூர்வீக சொத்தால் ஆதாயம் அடைகிறது போன்றவையெல்லாம் அது ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அதன் மூலம் கூட பணம் வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்க பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்குறது போன்றவை ஆதாயங்கள் வரும். குடுக்கல் வாங்கல ஏற்கனவே நீங்க கொடுத்த பணத்தை நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வரும். அதெல்லாம் பாசிட்டிவ். இப்போ பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறத்தாழ கடுமையான பாதிப்பு இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல. இப்ப அஷ்டமத்து ராகு அது கடுமையா பாதிக்குமா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எழும். இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் நீங்க மோர்லெஸ் பாத்தீங்கன்னாக்க 2025 அக்டோபர் மாசத்து வரையிலும் எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அதற்கு மேல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துங்க. இந்த எதிர்ப்பாளினர் உறவில், பண விஷயத்துல, கொடுக்கல் வாங்கல் அல்ல பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துகிறது நல்லது. மற்றபடி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் வரன் அமையும், திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தற்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, உடல் நலத்துல பாதிப்பு, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்,
இதெல்லாமே நிறைய இருந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த உடல்நல பாதிப்பு தொந்தரவு எல்லாம் மொரலஸ் வந்து உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. அதே போல ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வேலையில பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோட வேற ஒரு இடத்துக்கு மாறுறதோ அல்லது அதே கம்பெனிலயோ அல்லது அதே டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகுறது அல்லது டிசைக்னேஷன் சேஞ்சஸ் எல்லாம் கூட ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்குமே பதவி உயர்வுக்கு எதிர்பார்க்கலாம் அல்லது ஒரு டிரான்ஸ்பர் கூட எதிர்பார்க்கலாம். நீங்க அரசு பணியில் இருக்கீங்கன்னாக. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான இந்த கணவன் மனைவி உறவு நிலை, கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அடுத்த ராகு கேது பெயர்ச்சியாலையும் கொஞ்சம் இருக்கு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையா இருக்கிறது நல்லது. ஒரு தொலை தூரத்துல போயிட்டு வர்ற மாதிரி கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த ஜூன் மாதத்திற்கு மேல உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணமே ஆகும். மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னா மறுமணமும் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அதே போல ஈவன் அது வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கூட வழக்குகள் இருக்கீங்கன்னாக்க வழக்குகளில் வெற்றி ஏற்படும். உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு மேல மேக்சிமம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதே போல பயணங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். கடன் பெற்று வீடு அல்லது சொத்துக்கள் வாங்கலாம் அல்லது வாகன கடன் வாங்கி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்குலாம் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதன் மூலம் உங்களுக்கு கடனுடைய அதாவது புதிய கடன் வந்தாலும் பழைய கடனை கட்டி அதை அழுத்தம் இல்லாம பாத்துக்குவீங்க. மேலும் சுப விரயங்கள் நிறையவே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதே போல பணம் ஏதோ ஒரு வகையில வரும். சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருக்கு, கொடுத்த பணம் வருமா அப்படின்னா கொடுத்த பணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளோடையும் உறவாடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. தாயாருக்கு உடல்நல பாதிப்பு தொந்தரவுகள்லாம் வரும், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். தந்தையால் ஆதாயம் உண்டானாக தந்தையின் சொத்துக்கள், பூர்வீக சொத்து போன்றவை உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழி உறவுகளோட கவனமாக இருக்கணும். சகோதர வழி உறவு கூட பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல சிறப்பா இருக்காது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம் அல்லது சொத்து பிரச்சனைகள் வரலாம் சகோதரருடன். அதை வந்து நீங்க வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மனம் கொடுத்து ஏதோ ஒரு வகையில சமாளிப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட் போன்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, மெடிக்கல் சீட் எனக்கு கிடைக்குமா அப்படின்னாக்க மேக்சிமம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் மிக அதிகம். சில பேருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல மருத்துவம் படிக்கிறதுக்கான பிராப்தங்கள் இருக்குன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ணி பணம் பேமெண்ட் சீட்டா கட்டி படிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. சில உடன் படிக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட கேர்ஃபுல்லா இருந்துங்க. இந்த ராகுகேது பயிற்சி காலத்துல எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யலாம்னா கண்டிப்பா நீங்க வந்து திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும் பள்ளமும் போயிட்டு வர்றது நல்லது. திருநாகேஸ்வரம் ஞாயிற்றுக்கிழமையில போங்க. ராகு காலத்துல 4 to 6 அந்த நேரத்துல கோயிலுக்குள்ளார இருங்க. ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க, அதை பாருங்க, அர்ச்சனை பண்ணீங்க உங்க பேர்ல. அதே போல அங்க இருக்கக்கூடிய சிவனையும் பார்வதியும் வேண்டி வணங்கிட்டு இந்த சாட்டர்டேல வந்து கேது பகவான் கோயிலுக்கு போறது நல்லது. கீழ்பெரும் பள்ளம் அங்க போனீங்கன்னாக்க யமகண்ட நேரத்துல கோயிலுக்குள்ளார இருங்க. அங்க வந்து பாலபிஷேகம் பண்ணுவாங்க, அதை பாருங்க, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணீங்க. அதே போல பழனி முருகன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.